இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித பெர்னதெத், லூர்து நகரத்தினுடைய புனித பெர்னதெத் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. லூர்து நகரில் அன்னை மரியாள் காட்சியளித்த அந்த 3 சிறுவர்களில் மிக முக்கியமானவராக கருதப்படுகிறவர் தான் இந்த புனித பெர்னதெத். தொடக்கத்துல ஒரு பணக்கார குடும்பத்துல தான் பிறக்கிறார். பிறகு குடும்பம் வறுமையினால் வாடுகிறது. அதனால ஆடு மாடுகளை மேய்க்கிற ஒரு பணியை இவர் செய்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். கிபி 1844 ஆண்டு தான் லூர்து நகர்ல நெவேர்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதியில் இவர் பிறந்ததாக நாம் அறிகிறோம். பிறகு குடும்ப வறுமை காரணமாகத்தான் இவர் மசபியல் என்று சொல்லப்படுகிற அந்த குகை பகுதியில ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். அன்னை மரியாள் முதலாக இந்த பெர்னதெத்துக்கு தான் காட்சி அளித்ததாக அந்த புதுமை பற்றி ஆராய்வு செய்தவர்கள் கூறியிருக்கிறார்கள். அன்னை மரியாள் வெண்ணிற ஆடை அணிந்தவளாய், ஊதா நிறத்துல ஒரு இடைக்கட்சியை கட்டியிருந்தவளாகத்தான், பேரழகு நிறைந்தவளாகத்தான் அன்னை மரியாள் 1858 ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி காட்சி அளிக்கிறார். அதற்கு பிறகு அன்னை மரியாள் இந்த புனித பெர்னதெத்துக்கு தொடர்ச்சியாக 18 முறை காட்சி அளித்ததாகத்தான் வரலாற்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அன்னை மரியாள் இவள் வழியாகத்தான் அந்த இடத்துல ஒரு கோயில் கட்ட வேண்டும் என்கிற ஒரு ஆசையையும், மக்கள் மனம் மாறி இயேசுவிடத்துல திரும்பி வர வேண்டும் என்கிற ஒரு செய்தியையும், தொடர்ந்து ஜெபமாலை ஜெபிக்க வேண்டும் என்கிற மற்றும் ஒரு செய்தியையும், கடைசியாக நானே அமல உற்பவம் பாவமின்றி பிறந்தவள் என்று தன்னை ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவள் என்று உலகிற்கு வெளிப்படுத்திய ஒரு புனிதியாகவும் தான் இந்த புனித பெர்னதெத் அவர்களை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, அன்னை மரியாள் இந்த புனிதையின் வாயிலாக பல அற்புதங்களை செய்திருக்கிறாள் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். இந்த புனிதையானவர் வாழ்ந்தது இந்த உலகத்துல வெறும் 35 ஆண்டுகள் 36 ஆண்டுகள் என்று தான் நம்ம அறிகிறோம். புதுமையை திருச்சபை அங்கீகரித்த பிறகு ஒரு துறவர சபையில சேர்ந்து பெண் துறவியாக வாழ்ந்தார். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆஸ்துமா நோயினால் மிகவும் அவதியுற்றவளாகத்தான் இந்த புனிதையை நம்ம பார்க்கிறோம். அன்னை மரியாள் காட்சி கொடுத்த ஒரே காரணத்தினால உலகத்துல எந்த துன்பமும் இல்லாமல், எந்த பரிகசிப்பும் இல்லாமல் இந்த புனிதை வாழ்ந்தது கிடையாது. வாழ்ந்ததே ஒரு ஏழ்மையான ஒரு வாழ்வு. அந்த ஏழ்மையிலும் துறவரம், அந்த துறவரத்திலும் உடல் நோய், அந்த உடல் நோயும் இறக்குற வரையில இருந்ததாகவும், வாழ்நாள் முழுவதும் கடவுள் மீது நம்பிக்கை கொண்ட, தன்னுடைய துன்பங்களை இயேசுடைய துன்பங்களோடு இணைத்து வாழ்ந்த ஒரு புனிதையாகத்தான் இந்த புனித பெர்னதெத் அவர்களை நம்ம பார்க்கிறோம். இவருடைய பரிந்துரையால் நம்முடைய குடும்பங்களுக்கு ஆசிரும் அருளும் உடல் நற்சுகமும் கிடைக்க இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி வாசகம். இந்த ஒரு வாரமாகவே தந்தையாகிய கடவுளுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற அந்த உறவையும், எப்படி தந்தையாகிய கடவுள் இறைமகன் இயேசுவை உயர்த்துகிறார், அடுத்து இந்த இறைமகனில் நம்பிக்கை கொள்வோர் எப்படி நிலை வாழ்வை பெறுவார்கள் என்ற செய்தியைத்தான் தொடர்ந்து இந்த நாட்களில் நம்ம வாசித்து வருகிறோம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகங்கள் கூட 3 முத்தான காரியங்களை நமக்கு சொல்லி தருகிறது. இயேசு கிறிஸ்து மேலிருந்து வந்தவர், விண்ணகத்திலிருந்து வந்தவர், அவரிலே நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்கிற முதல் செய்தி தான். இந்த முதல் செய்தியுடைய இணைப்பு செய்தியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணிலிருந்து வந்திருக்கிறார், மேலிலிருந்து வந்திருக்கிறார் என்றால் அவர் தந்தையாகிய கடவுளுடைய சித்தத்தை மட்டுமே செய்கிறவராக, தந்தையாகிய கடவுளை நமக்கு காண்பிக்கிற ஒரு இறைமகனாகத்தான் நமக்கு இருக்கிறார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய மீட்பின் கதாநாயகன் என்பது தான் முதல் செய்தி. நம்முடைய மீட்பர், நம்முடைய மீட்புக்கு காரணரானவர் எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். அப்படி என்றால் உண்மையாகவே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு மீட்பர். இறைவாக்கினர் பல பேர் வந்திருக்கிறார்கள், பல பேர் இறந்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு மற்ற இறைவாக்கினர்களைப் போல ஒரு இறைவாக்கினர் அல்ல, மாறாக அனைத்திற்கும் மேலானவர், நம்முடைய மீட்பர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுல நம்ம நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதுதான் முதல் செய்தி. இரண்டாவது ஒரு செய்தியாக, இந்த இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் மட்டுமே நிலை வாழ்வை பெறுவார்கள், மற்றவர்கள் தண்டனை தீர்ப்பை பெறுவார்கள் என்பதையும் இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு உணர்த்துகிறது. அப்படி என்றால் இதுல ஒரு காலு, இதுல ஒரு காலு, இந்த சாமி கிட்டே நான் கொஞ்சம் போவேன், இந்த சாமி கிட்டே கொஞ்சம் நான் போவேன், எல்லா சாமியும் எனக்கு ஈக்குவல் தான், அப்படி என்று மற்ற மதத்தவரையும் மற்ற நம்பிக்கையாளர்களையும் நம்ம இழிவாக கருத வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய தெய்வங்களையும் நம்ம பரிகசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக எனது உள்ளத்துல நான் எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்னுடைய மீட்பராக,
என்னுடைய தனிப்பட்ட மீட்பராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அவரை நான் நம்புகிறேன், அவரை நான் விசுவசிக்கிறேன், அவரை நான் அறிக்கையிடுவதில் பெருமைப்படுகிறேன். அதைத்தான் இரண்டாவது ஒரு செய்தியாக இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு தெளிவுரை எடுத்து சொல்லுகிறது. மூன்றாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய செய்தி என்பது உண்மை கடவுளாக, உண்மையாகவே அவர் செம்மறி என்றும் உண்மையாகவே உலகத்தை மீட்க வந்தவர் என்றும் புரிந்து கொண்டு தான் குறைய வேண்டும், அவர் வளர வேண்டும் என்று தன்னை அவர் தாழ்த்துகிற ஒரு செயல்தான் இன்றைக்கு நமக்கு மூன்றாவது பாடமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, இந்த மண்ணுலகில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்பாக தாழ்ச்சி உள்ளவராக, அவர் மட்டுமே நம்முடைய மீட்பர். இந்த உலகத்துல எவ்வளவு அதிகாரம் என்கிட்ட இருந்தாலும், எவ்வளவு பணபலம் என்னிடம் இருந்தாலும், எவ்வளவு உறவுகள் என்னிடம் இருந்தாலும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே எனக்கு மீட்பர். அவருடைய திருமுன்னிலையில அவரால் மீட்கப்பட்ட ஒரு ஆன்மா என்பதை இன்றைக்கு புரிந்து கொண்டு தாழ்ச்சியோடும் எளிமையோடும் வாழத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. ஆகவே இந்த மூன்று கருத்துக்களை ஏற்றவர்களாய் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய மீட்பர் என்று உணர்ந்து கொள்ளவும் விசுவசிக்கவும், அவரின் வழியாகவே நமக்கு மீட்பு கிடைக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தாட்சியோடும் எளிமையோடும் நம் மண்ணுலகில் வாழ்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமென்.